அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மீன் அமிலம் வந்து எப்படி தயாரிக்கிறதுன்னு பற்றி பார்க்கலாங்க. அது தேவையான வந்து மீன் கழிவு, அப்புறம் நாட்டு சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் வச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோ எடுத்து வச்சாச்சுங்க. எதுக்குன்னா நம்ம ஒரு 5 கிலோ மீனும் 5 கிலோ நாட்டு சர்க்கரையும் போட்டால் ஒரு 10 கிலோ வரைக்கும் மீன் அமிலம் வருங்க. அதனால் ஒரு 5 கிலோ சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் அப்புறம் 5 கிலோ மீன் கழிவு. இப்போ மீன் கழிவு வந்து அதிகமாக இல்லைனால மீன் கழிவு மட்டும் ஒரு 10 கிலோ எடுத்து மீதி 5 கிலோ மீன் வாங்கிட்டு வந்துடுங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஒரு மீன் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ட்ரம் எடுத்து அந்த ட்ரம்மில் வந்து நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மீன் போடுறோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டுகிட்டே இருக்கிறனால ஒரு 21 நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ரம் இழுத்து மூடி வச்சுருந்தீங்க பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் வந்து ரெடி ஆயிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு இருக்கிறோம். நாட்டு சக்கரை அள்ளி போடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா சக்கரை வந்து மீன் போடணுங்க. ஒரு சக்கரை வந்து ஒவ்வொரு மீன் மேலே ஒட்டுற மாதிரி போடணும்னு சொன்னாங்க. அதனால் அப்படி போட்டுட்டு இருக்கிறோம் பாருங்களேன். என்னமோ அவங்க உப்பு போடுற வேலைக்கு மட்டும் பார்க்க சொல்லுங்க. அண்ணா நீங்கள் எடுங்க அண்ணா. நீங்கள் அதில் ஒரு கட்டி அப்படியே எடுத்து ஊற்றி அப்படியே கையில் உள்ளே வச்சுக்கிட்டே அப்படியே ஊற்றி விடுங்க. நம்ம குச்சியில் போட்டு கண்டன ஒன்றா அப்படி புட்டு போடுங்க. இது அண்ணா நீங்கள் இதெல்லாம் எதுவுமே அதே அப்படியே தேன் மாதிரி ஆகி போயிருங்க. இது மீன் பாரு 5 கிலோ மீன். இப்போ என்ன கொஞ்சம் போடுங்க. அப்படியே மீன் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இப்போ நாட்டு சக்கரை எடுத்து வந்து எல்லாம் போட்டுருக்குறோங்க. ஃபுல்லாக அப்படியே கொட்டிடுங்க. குடிச்சிட்டு கிளறணுமா? இது சக்கரை வந்து எத்தனை கிலோங்க? 5 கிலோ. இது வந்து ஒரு 10 கிலோ இருக்குங்களா? இதுவும் 5 கிலோ எடை போட்டீங்க. கொட்டிடுங்க. மீன் 10 கிலோ, களி 5 கிலோ. வேற நீ அடுத்தது என்ன செய்யணும்? கிளறி விட்டுக்கலாங்க. ஏன்னா அந்த மீனோட இது வந்து மேலே வராது, அப்படியே உள்ளேயே இதாகிட்டுங்க. அப்படி சக்கரை போட்டோன்னு பார்த்தீங்கன்னா சக்கரை ஒரு கட்டியாக ஆயிடுச்சுங்க. அந்த கட்டி வந்து உடச்சி விடணும், இல்லைன்னா வீணாக போயிருங்க. அதனால் இப்போ கையிலால் உடைக்க முடியல. இப்போ கடப்பாரை எடுத்து குத்தலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் எடுத்து குத்திட்டுருக்குறாங்க. இது இல்லைங்களா சாமியார்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குத்தி எடுத்து வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரம் வந்து மூட போகிறோங்க. ஏன் பார்த்தீங்கன்னா காற்று வந்து ஏர் வந்து உள்ளே போகிற அளவுக்கு நல்லா டைட்டாக மூடிடணுங்க. அப்படி மூடி 21 நாள் வச்சுருந்தாதாங்க மீன் அமிலம் வந்து தயாராகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் போகிறதுனால என்ன பண்ணுறோன்னா ஒரு மிளகாய் போட்டு அதை போட்டு ட்ரம் போட்டு மூடுறோங்க. ட்ரம் மூடி வெயில் இல்லாத இது நல்லா இருக்கிற இடத்துல போடணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மாதம் ஆனதுக்கப்புறம் மீன் அமிலம் வந்து எப்படி ரெடி ஆகிக்கணும் வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து மீன் அமிலம் வந்து எடுத்து நம்ம காட்டுக்கு பயன்படுத்தலாங்க. காட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு கூட நம்ம காய்கறி தோட்டத்துக்கு கூட பயன்படுத்தலாங்க. அவ்வளோதான் ஆயிடுச்சு மீன் அமிலம். வடிக்கணுமே.